بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பண்பு நலன்கள், குணநலன்களில் மிக முக்கியமான ஒன்றை பற்றி இன்றைய உரையில் நாம் காண இருக்கின்றோம். பிறர் நலம் நாடுதல். எப்பொழுதும் மனிதன் என்பவன் ஒரு சுயநலம் கொண்டவனாகவே இருப்பான். எல்லாம் எனக்கு வேண்டும் அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பொதுவாக மனிதனுடைய இயல்பில் உள்ளது. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தொடங்கி அது வளர வளர சுயநலம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இன்றைய சூழலில் பார்த்தால் பரபரப்பான அந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அது என்ன அப்படின்னா சுயநலம். நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னை சார்ந்தவர்கள், இப்படி மட்டுமே சிந்திக்கின்ற மக்களாக மாறி இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு சமூக மார்க்கம். இஸ்லாம் என்பது சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்பது சமூகத்தில் பணி செய்வதற்கு தூண்டுகின்ற ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை சார்ந்தவர்களிடமும் ஒரு சுயநல எண்ணம் இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வணக்க வழிபாடுகளில் கூட பிறர் சார்ந்த பொறுப்புகள், பிற மனிதர்கள் சார்ந்த பணிகளை செய்வதை விட தான் தனக்கு மட்டுமே ஆன சில நன்மைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவுமே முஸ்லிம்களிடம் காணுகின்ற ஒரு பிரச்சனை. ஆனால் இஸ்லாம் பிறர் நலம் நாடுவதை குறித்து மிக அதிகமாக பேசுகிறது. ஏன் பிறரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? என்னை பத்தி கவலைப்பட்டா போதுமே, நான் நல்லா இருந்தா போதுமே, இல்ல நான் மட்டும் நல்லது செய்தால் போதுமே என்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது. ஏன் பிறரை பற்றியும் பிறருடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஏன் அப்படிங்கிற இந்த ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஏன் அடுத்தவரை பத்தி கவலைப்படணும்? அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? அவன் படிக்கல, அவன் உழைக்கல, அவன் கஷ்டப்படுறான், அல்லது இது அவன் முன் செய்த பாவம் என்று பொதுவாக மக்களிடம் பேசி இருக்குது. இது முன்னாடி செஞ்ச பாவம், சின்ன வயசுல செஞ்ச பாவம், கஷ்டப்படுறான். ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், அதற்கு வேற ஏதேனும் ஒரு காரணத்தை சேர்த்துடுறோம். இந்த தப்பு செஞ்சதுனால இவன் நோயாளி ஆயிட்டான், இந்த தவறு செய்ததுனால அவன் ஏழை ஆயிட்டான், இப்படி ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்து கொண்டு நம்மளுடைய பொறுப்பை விட்டுட்டு இருக்கோம். அடுத்தவரை பத்தி கவலைப்படுவதை குறைத்து விடுகின்றோம். ஆனால் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிளான ஒரு பதில். மனிதர்களை இறைவன் படைத்தது பிறர் நலம் நாடுவதற்காகத்தான். ஏன் கடவுளை இறங்கி உதவ வேண்டியது என்ன என்ற ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இருக்கிறதா? இல்லையா? அது நடக்காது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அப்படி ஒரு கண்ணோட்டமே, ஒரு கருத்தோட்டமே கிடையாது. என்னது? இறைவன் நேரடியாக இறங்கி மனிதர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கவங்கள உதவுவான் என்ற ஒரு கண்ணோட்டம் இஸ்லாத்தில் கிடையாது. அதற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் நலமாக வாழ்கிறோம் என்றால், நாம் சுபிட்சமாக இருக்கிறோம் என்றால், வளமாக இருக்கிறோம் என்றால் இன்னொருவரை நாம் கவனிக்க வேண்டும் என்பதற்கு அது மிக முக்கியமான ஒரு கருத்து, இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா. மார்க்கம் என்பது, தீன் என்பதே நசீஹா என்று சொன்னார்கள். நசீஹா என்பதற்கு பலவிதமான அர்த்தம் இருக்குது, அறிவுரை இருக்குது. ஆனால் மிக முக்கியமான ஒரு அர்த்தம் என்னவென்றால் பிறர் நலம் நாடுவது, அதுவும் நசீஹா தான். அப்போ மார்க்கம் என்பதே நசீஹா தான். மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவது தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக பிரபல்யமான ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்போ பிறர் நல்லா இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனையில் ஏற்ற வேண்டும். நாம மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது, பக்கத்தில் இருக்கவனும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது, இல்லையா? அது பக்கத்தில் இருப்பவர்கள் என்பது பக்கத்து வீட்டை தோன்றும், பக்கத்து தெருவில் இருப்பவர்கள், நம்மை நம்பி இருக்கிறவர்கள், நம்மிடம் பணியில் இருப்பவர்கள், நம் கீழே வேலை செய்யறவங்க, யாராக இருந்தாலும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என எண்ணுவது மிக முக்கியமான ஒரு பண்பு. இதை தான் நசீஹா என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாம் இதை மிக முக்கியமா சொல்லி, மார்க்கமே அப்படிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய வார்த்தையை சொல்றாங்க. ஒரு இஸ்லாம் என்பதே என்னதுதான்? அடுத்தவர்கள் நலம் நாடுவதுதான். அப்போ இந்த ஒரு நபிமொழியே நமக்கு போதுமானது. என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளை, என் பணம், என் சொத்து என்பதை தாண்டி சிந்திக்க சொல்கிறது. இதுதான் தீன். அன்பானவர்களே, இதற்கு பிறர் நலம் நாடுவது என்றால் என்ன என்றால், அடுத்தவர்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என எண்ண வேண்டும். முதல் சொன்ன மாதிரி இது எண்ணம் சார்ந்தது முதல். இரண்டாவது விஷயம், அவர்களுடைய துன்பங்களை தன் துன்பம் மாறி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பேரு ஆங்கிலத்தில் எம்பதி என்று சொல்வார்கள். எம்பதி என்றால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டம் நான் ஃபீல் பண்ணணும். எனக்கு இதே மாதிரி ஒரு கஷ்டம் வந்தால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், நான் எப்படி உணர்வேன், அப்படி அந்த எண்ணம் வர வேண்டும். அப்படி வந்தாதான் என்ன ஆகும்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணமாவது வரும். அந்த எண்ணம் வரவில்லை என்றால் மிக கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்தது, மூன்றாவதாக, அடுத்தவர்களுக்கு பயன் தரும் செயல்களை செய்வது, அவங்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கான வழிமுறையை பார்ப்பது. நான்காவதாக, அவர்களுடைய ஏதேனும் தீமைகள் இருந்தால் அதிலிருந்து நாம் என்ன பண்ணுவோம்? அவர்களை பாதுகாக்க முயற்சிக்கும்.
சமூக தீமையா இருக்கலாம், தனிப்பட்ட நபர்கள் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். அதிலிருந்து நாம் வந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்குமான ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் மனிதனுக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை பத்தி பேசுகிறது இல்லையா? 5 கடமைகள் என்பது மார்க்கம் விதித்த 5 கடமைகள் என்பது ஹுக்கூக்குல்லா, இறைவனுக்கும் மனிதனுக்குமானது. அது ஷஹாதால ஆரம்பிச்சு ஹஜ் வரைக்கும் போகுது. அதே போல் 2 இறை நம்பிக்கையாளர்களுக்கும் 2 முஸ்லீமுக்கும் இடையில சில உரிமைகளை கடமைகளை சொல்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். சலாம் சொன்னால் திருப்பி சொல்லணும், தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இரஹ்மக்குமுல்லாஹ் சொல்லணும் இல்லையா? அவர்கள் வந்து நோயிற்றால் அவர்களை விசாரிக்கணும், அவர்கள் மரணித்தால் அவர்கள் ஜனாசாவை அட்டென்ட் பண்ணணும், அவர்கள் அட்வைஸ் கேட்டால் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் நம்ம வந்து கவனிக்கணும் இல்லையா? அப்போ அவர்கள் அழைத்தால், சாப்பாட்டுக்கு அழைத்தா கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், போகணும். இது எல்லாம் என்ன சொல்ல வருகிறது என்றால் 2 மனிதர்களுக்கு இடையான உறவுகளை பற்றி பேசுகிறது. அவர்கள் நல்லா இருக்க வேண்டும்ங்கிறது என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. சலாம் சொன்னால் திருப்பி சொல்வது என்ன அர்த்தம்? அவர்களுக்கான பிரார்த்தனை. ஓ அலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கும் இறைவன் நல்லவர்கள் செய்வானா, இது அவர்களுக்கான பிரார்த்தனை. அப்போ இது நலம் நாடுதல் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் இரஹ்மக்குமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவர்களுக்கான பிரார்த்தனை. ஒரு நோயிற்றால் அவர்களை போய் சந்திக்கிறதுனா என்ன அர்த்தம்? சும்மா போய் நல்லா பார்த்துட்டு வரதில்லை. அவர்கள் நோய்க்கால் அவர்களுக்கு உதவுவது, அவர்கள் நோய் குணமாகி பூரண குணமாற வரைக்கும் உதவுவது. மரணத்துக்கு பிறகும் அவர்களுக்கான கடமை இருக்கிறது என்று சொல்கிறது. மௌத்தா போனா அவர்களுக்கான கடமைகளை செய்யுங்கள். இது ஃபர்த், இது கடமை. அதனால பிறர் நலம் நாடுவது என்பது கடமை. அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கம் இதை ஈமானுடன் தொடர்பு படுத்துகிறது. நல்லா விளங்கிடுங்க. இறை நம்பிக்கையுடன் தொடர்புபடுத்துகிறது. இறை நம்பிக்கையுடன் தொடர்பு படுத்துகிற ஒரு மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹுஜராத் 49 அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்னமல் மூமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர் அனைவரும் சகோதரர்களே, அதனால் உங்கள் சகோதரர்களுக்கு இடையிலே நீங்கள் செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், இஸ்லாஹ் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அப்போ சகோதர 2 பேருக்கு இடையில ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சீர்படுத்துவது என்பது அவர்கள் நலம் நாடி செய்வது. ஏன்? 2 பேர் சகோதரர். அப்போ பிறர் நலம் ஏன் நாட வேண்டும் என்றால் 2 பேரும் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் உடைய குணம் இன்னமல் மூமினின் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். அப்ப இது நம்பிக்கையுடன் தொடர்புடையது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக பிரபல்யமான ஹதீஸ் என்ன? தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரே ஒருவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன், உண்மையாக ஈமான் கொண்டவன் ஆக மாட்டான் என்று சொன்னார் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச நபி மொழி தானே. அப்போ ஈமானுக்கும் தனக்கு விரும்புவதை இன்னொரு சகோதரனுக்கும் விரும்புவதையும் இணைக்கிறாங்க. எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா என் பக்கத்தில் இருக்கிறவன் என்னுடைய சகோதரன் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு சுகம் எல்லாம் இருக்குது, குடும்பம் இருக்குது என்றால் அவர்களுக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்றால் அவர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும். நான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கின்றன, அவர்களுடைய பொருளாதார நிலையும் உயர்த்துவதற்காக முயற்சி செய்யணும். நான் நல்ல செயல்கள் செய்கின்றேன் என்றால் அவர்களும் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும். நான் சுவனம் செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினால் அவர்களும் சுவனம் செல்ல வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும். எல்லாமே முடிஞ்சு போச்சா ஒரே நபி மொழியில. இதுதான் பிறர் நலம் நாடுவது என்பது. அடுத்து இதை விட ஒரு ஸ்டெப் மேல போகுது. தன்னை விட பிறருக்கு முன்னிலைமை கொடுக்கும். இது வந்து மிக ஒரு உயர்ந்த குணம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பிறர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. அடுத்த ஸ்டெப் தான் என்னது? அவர்கள் நான் கஷ்டத்தில் இருந்தா கூட அவர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. என்னங்க இது என்னங்க ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய விஷயம். இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் நடந்தா என்ன ஆகும்? நம்ம தானே கஷ்டப்படுவோம், அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட வரும்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதற்கான ஒரு வசனத்தை வச்சிருக்கிறான். அதுவும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்பாக இறைவன் இறக்கியது. சூரா அஷ்ர் 59வது அத்தியாயத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு 2 சஹாபாக்களுக்கு இடையே, நபித்தோழருக்கு இடையே நடந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரிஞ்ச நிகழ்வு. எப்படி? முஹாஜிர் ஹிஜ்ரத் செஞ்ச ஒருத்தரை வந்து என்ன பண்றாங்க, ஒரு விருந்தாளியாக வரார். விருந்தாளினா குடும்பத்தில் உள்ளவங்களை விருந்தாளின்னு இஸ்லாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் விருந்தாளி நம்ம நினைக்கிற கெஸ்ட் அல்ல அது. அது என்ன அர்த்தம்னா, எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வரார். அவருக்கு வந்து அன்றைக்கு இரவுக்கு உணவு வழங்குவதற்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நபித்தோழர் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. போனால் வீட்டில் எதுவும் இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, மனைவிட்ட கேட்குறாங்க என்ன இருக்குதுன்னா, உங்களுக்கும் எதுவுமே நமக்கும் தான் சாப்பாடு இருக்குது, ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்குது, வேற எதுவுமே இல்லை. குழந்தைகளுக்கு தண்ணி கொடுத்து தூங்க வச்சிடுறாங்க. விளக்கு அணைத்து விட்டு என்ன பண்றாங்க, அவர் சாப்பிட்ட மாதிரி அவரோட அமர்ந்து சாப்பிட்டார். இந்த நிகழ்வை மையப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறங்குகிறான். அந்த வசனம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்கள் தாங்களே தேவை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பிறருக்கு மற்றவர்களுக்கு அந்த தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள், முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனக்கு தேவை இருக்குது,
ஆனால் என்ன பண்றான், ஒரு ஒரு மனிதன் இன்னொருவருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறான், அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒன்று உதவி செய்யணும்னு நினைக்கிறான். இதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறுவதற்கான மிக முக்கியமான ஒரு குணம். அன்பான சகோதர சகோதரி, இந்த குணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் வெற்றியாளர்கள் தெரியுமா? எவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கஞ்சத்தனத்தை விட்டு விடுதலை அடைந்து விட்டார்களோ அவர்கள்தான் உண்மையில் வெற்றியாளர்கள். அப்போ சுயநலம், கஞ்சத்தனம், இதற்கு எதிராக இருக்கிறது தான் பிறர் நலம் நாடுதல். அப்போ பிறர் நலம் நாடுதலை பற்றி பேசும் பொழுது நாம் அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னது? தன்னிடம் இருக்கிற கஞ்சத்தனத்தை விட்டு நம்ம தூய்மையாக வேண்டும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, கஞ்சத்தனம் என்பது என்ன? கஞ்சத்தனத்திற்கும் சிக்கனத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கஞ்சத்தனம் என்றால் என்ன என்றால், எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்றது இல்லை, யாருக்கேனும் உதவி செய்ய நான் வரும்பொழுது, ஒரு சூழல் வரும்பொழுது எனக்கு மட்டும் நினைக்கிறது பேர் கஞ்சத்தனம். சிக்கனம் என்றால் என்ன என்றால், தன்னுடைய தேவையை குறைத்துக் கொள்வான், ஆனால் பிறருக்கு தேவை வரும் பொழுது கொடுப்பான். இங்கே நாம் இந்த ரெண்டையும் கொண்டு குழப்பிக்கிறோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டா நீ எல்லாத்துக்காக உதவி செய்யற, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தனா, இது ஷைத்தானுடைய எண்ண ஓட்டங்களில் வறுமையை கொண்டு ஷைத்தான் ஏவுவான் என்றால் இதான் அர்த்தம். ஆக இந்த கஞ்சத்தனம் என்பது உள்ளம் சார்ந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அவரிடம், அந்த நபித்தோழரிடம் எது இல்லை, அடுத்தவர்களுக்காக இருந்த ஒரு உணவை கூட என்ன பண்றாரு, கொடுக்கிறார் என்றால் அவர் உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக அன்பானவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு குணம். மார்க்கம் ஆதரிக்கின்ற ஒரு விஷயம், மார்க்கம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம், ஒரு இறை நம்பிக்கையாளனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்று சொல்கிறது. இப்போ நம்பிக்கையுடன் தொடர்புடைய விஷயம், ரைட்? இதை செய்யறதுனால என்ன நன்மை நம்மக்கிட்ட? எல்லாமே எப்போவுமே அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல், அது உடனே செஞ்சா என்ன கிடைக்கும்? அது ஒரு மெட்டீரியலிசம் என்று சொல்லுவாங்க, உலக ஆதாயம் தான். மனிதனிடம் இருக்கிற இயல்புகளில் இது ஒன்று தானே. நான் அடுத்தவன் உதவி செய்யறேன், எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குவானா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி மனிதனிடம் இருக்கும். இன்னொருவருக்கு உதவி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக பெரிய ஒரு ஹதீஸ் இருக்கு, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனுடைய மிக 2-3 பார்ட் மட்டும் நம்ம இது தொடர்பான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு இறை நம்பிக்கையாளரின் இவ்வுலக துன்பங்களை நீக்குகின்றாரோ, எளிமைப்படுத்துகிறாரோ, நீக்கவில் சொல்லல, முஸ்லிமில் வந்த ஹதீஸ்ல எளிமைப்படுத்துகிறாரோ, குறைச்சு விடுறாரோ, அவருக்கு அல்லாஹ் மறுமையில் ஒரு துன்பத்தை நீக்குவான் அல்லது எளிமைப்படுத்துவான். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சிரமப்படுபவர்களுடைய சிரமத்தை எளிமைப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் கஷ்டத்திலிருந்து இலகுவாக்குவான், எளிமைப்படுத்துவான் என்று சொன்னார்கள். யார், மூணாவது சொன்னார்கள், யார் ஒரு நம்பிக்கையாளரின் குறையை இந்த உலகத்தில் மறைக்கின்றாரோ அவருடைய குறைவை அல்லாஹ் மறுமையில் மறைப்பான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு இறுதியாக அடுத்து சொன்னார்கள், அடியான் தனது சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி கொண்டே இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நபிமொழி மிகப்பெரிய நபிமொழி. இந்த பகுதி எடுத்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா, மன் நஃபஸ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. நஃபஸ் என்றால் மூச்சு திணறதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமான சூழல், மூச்சு திணறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு கழுத்தில், நம்மளுடைய கழுத்தில் ஒரு துணியை போட்டு ஒருத்தர் இழுத்து அமுக்குறான், அப்போ மூச்சு திணறும். இப்போ அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த கழுத்தில் இருக்கிற அந்த முடிச்ச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது. இப்போ ஒரு சகோதரனுடைய கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் நீங்க எளிமைப்படுத்துங்க, அது முழுசா கழட்டுறத கூட சொல்லல, சரியா? கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க, அதற்கே அல்லாஹ் மறுமையில உங்களுடைய கஷ்டத்தை எளிமைப்படுத்தும். அப்போ பிறருக்கு நீங்கள் உதவினால் இறைவன் உங்களுக்கு உதவுவார். இரண்டாவது சொன்ன மிக முக்கியமான விஷயம், ஒரு கடனோ ஒரு கஷ்டத்துல ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அவனுக்கு அதிலிருந்து கொஞ்சம் நீங்க எளிமைப்படுத்தினால் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை எளிமைப்படுத்துவான், மறுமுலத்தில் எளிமைப்படுத்துவான். எல்லாருக்கும் கிடைக்கிற எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த உலகத்தில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். தொழுதா ரிசல்ட் கிடைக்குமா? தொழுது முடிச்சுட்டு பள்ளி விட்டு வெளியே போனால் உன்னுடைய பேங்க்ல 1,00,000 ஏறிடுமா? ஏறாது இல்லையா? தொழுகை எல்லாமே கடமை, மறுமையில் அதற்கான கூலியை பார்க்கலாம். ஆனால் அந்த உலகத்தில் என்ன கூலி? எதற்கு உலகத்தில் கூலி உடனே கிடைக்கும் என்றால் பிறருக்காக நாம செய்கின்ற ஒரு உதவி, பிறர் நலத்திற்காக நாம எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த உலகத்திலே உங்களுக்கு கூலியை கொடுத்துவான். இதை விட மிகப்பெரிய கிஃப்ட் வேற என்ன? அல்லாஹ் உறுதி கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் சகோதரன் உதவும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி கொண்டே இருப்பான். ஆக அந்த மூச்சு திணற அளவுக்கு இன்று நம்மள சூழல் இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நாம எப்படி கண்டும் காணாம போயிட்டு இருக்க முடியும் இல்லையா? இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்து மிக முக்கியமான ஒரு நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படும் விஷயம். அதை படிக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன் சகோதரன் ஒருவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பது 10 ஆண்டுகள் இந்த பள்ளியில், அதாவது மஸ்ஜித் நபவியில், மதீனாவுடைய பள்ளியில் இஹ்திகாஃப் இருப்பதை விட சிறந்ததுன்னா. ஒரு நாள் இஹ்திகாஃப் இந்த பள்ளிவாசலில் இருந்தால் நரகத்துக்கும் அந்த மனிதனுக்குமான அந்த இடைவெளி என்பது 3 பள்ளத்தாக்கு அளவுக்கு இடைவெளி வரும். ஒரு பள்ளத்தாக்கு என்பது வானத்திற்கும் பூமிக்குமான இடைவெளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தர்கீபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நாம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நன்மையான காரியங்களில் முன்னுரிமை என்பது ஒன்று இருக்குங்க. நம்ம அதிகமாக செய்கின்ற நல்லறங்கள் என்ன, உபரியான நல்லறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நஃபில் தொழுகைகள், திக்ருகள் இல்லையா, இது மாதிரியே சலவாத்துகள், இதெல்லாமே நாம செய்கின்ற உபரியான எக்ஸ்ட்ரா வணக்கங்கள். எதற்காக? நன்மையை நாடி செய்யறோம். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செட்டப்பை சொல்றாங்க, அதெல்லாம் விளங்கிடுங்க, உங்களுக்கு நன்மையை கிடைக்கும் என்று. இந்த இரண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இதை விட அதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது மார்க்கம். இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா இது சுயநலமான வணக்கம் என்று கூட சொல்லலாம். இது அப்படி அல்ல, பிறர் நலத்திற்காக செய்கின்ற ஒரு வணக்கம். இது ஒரு இபாதத். கொஞ்சம் யோசி பாருங்க, பள்ளத்தாக்கு அளவுக்கு 3 பள்ளத்தாக்குன்னு சொல்லி ஒவ்வொன்று 10 ஆண்டுகள் என்றால் இமேஜின் பண்ணவே முடியாது. எதற்கு என்றால் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு மனிதன் எழுந்து சென்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை பள்ளி வாயிலிருந்து ஈத்திகாஃப் இருக்கும்போது மஸ்ஜித் நபவியில் ஒருத்தர் கேட்கிறார். அப்ப எந்திரிச்சு போகும் பொழுது இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க ஈத்திகாஃப் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது இந்த நபி மொழியை ரிமைண்ட் பண்றாங்க, சொல்லி அழுது விட்டு சொன்னார், அன்பானவர்களே, எவ்வளவு சிறந்த ஒரு நன்மைக்கான காரியம், அடுத்தவர்களுக்கான நலனை நாம யோசிப்பது. இங்கே அமைப்பு ரீதியாக, இயக்க ரீதியாக, ஒரு கூட்டமைப்பு ரீதியாகவும் சில விஷயங்களை யோசிக்கணும். பிறர் நலம் நாடுவது என்பது தனிநபர் மட்டும் செய்து முடிக்கின்ற காரியமா என்றால் இல்லை. சில விஷயங்களை நாம மட்டும் செஞ்சிடலாம். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் என்பது கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து ஜமாத்தாக மட்டும்தான் செய்ய முடியும். வட்டியில கஷ்டப்பட்டு இருக்குது ஒருத்தருடைய குடும்பம் என்றால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பேருக்கு தான் வட்டியிலிருந்து அவங்களை விடுவிக்க முடியும். ஆனால் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து வட்டியை ஒழிக்கின்ற ஒரு பொருளாதார முறையை, ஒரு பைத்துல் மாலையோ ஒரு வங்கி முறைகளையோ உருவாக்கினால் அது முழுமையாக இருக்கும். அதனால் இது ஒரு கூட்டமைப்புக்கான ஒரு மிக முக்கியமான பண்பு நலமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம், இது தான் சார்ந்த சமூகம் மட்டும் பலனடைய வேண்டும் என்ற ஒரு குறுகிய எண்ணத்துடன் முடித்து விடுகின்ற ஒரு பணி அல்ல. ஒட்டுமொத்த சமூகத்துக்கும், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான ஒரு பணி. குன்தும் ஹைர உம்மத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு இறைநம்பிக்கையாளர் சொல்கின்றான். ஏன்னா உஹ்ரிஜத்தில் லின்னாஸ், மனிதர்களுக்கான சிறந்த சமுதாயம். அவர்கள் நன்மை ஏவார்கள், தீமை விட்டு தடுப்பார்கள் இல்லையா. நன்மை செய்வார்கள், தீமை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் நல்லா சொல்லல. நன்மை ஏவுவார்கள் என்றால் இன்னொருவருக்கான விஷயம். ஆக அன்பானவர்களை, பிறர் நலம் நாடுவது என்பது ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, பெயர் பார்த்து, நாடு பார்த்து, மொழி பார்த்து வருவது அல்ல. மனிதன் என்ற முறையில் இறைவன் இறங்கி உதவி செய்ய மாட்டான், நாம் தான் செய்ய வேண்டும் என்று என்பது. இந்த பண்பு என்பது இறை நம்பிக்கையாலும் தொடர்புடைய பண்பு. அந்த பண்பு நலம் உங்களுக்கும் எனக்கும் அதிகரிக்க வேண்டும். எப்பொழுதும் பிறருக்காக உதவி செய்கின்ற மனத்துடன், எண்ணத்துடன் வாழ்கின்ற தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.